ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மாடுகள் தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறிந்திருக்கிறது. இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மாடுகள் தன்னுடைய சொந்த எஜமானை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கழுதைகள் தன் ஆண்டவனை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்களோ இருதயத்தில் உணர்வில்லாமல் மனபோன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஹல்லேலூயா கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த மாவுல்லா பகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. காலையில் ஒரு பில்டிங்க்கு ஒரு ஆள் வந்தாலும் இடம் ஃபுல்லாகி போயிடும். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த நாட்களில் நாம் எல்லோருக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி நிறைந்த உணர்வோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்துவோம். I'm
ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக கைகளை தட்டி ஹalleluya. உற்சாகத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் குற்றங்களை மன்னித்த தெய்வம், ஹalleluya. உங்கள் நோய்களை நீக்கின தெய்வம், உங்களை படுகொலியில் இருந்து ஹalleluya மீட்டெடுத்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம், கிருபையின் இரக்கத்தினால் உங்களை முடிசூட்டின தெய்வம், உங்கள் வாழ்நாள்கள் எல்லாம் நன்மை செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே கர்த்தர் கையை தட்டி ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு புது பலன் தருகிற தெய்வம் ஆண்டவரே, கழுகை போல இளமையாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் ஓடினாலும் ஆண்டவரே, நடந்தாலும் ஆண்டவரே, சோர்வடையாமல் எங்களுக்கு பலனை கட்டளையிட்ட தெய்வம் நீராண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே ஏராளம் ஐயா, ஏராளம் ஆண்டவரே. ஹalleluya. தூரத்திற்கும் சமீபத்திற்கு நீரே தெய்வமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே, ஹalleluya பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நாச மோசங்களுக்கு ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே, எங்கள் சபையோரை பாதுகாத்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உணவை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே, உடையை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே, சுகத்தை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே, பலத்தை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறதப்பா. ஹalleluya. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே குற்றங்கள் குறைகள் ஆண்டவரே இருக்குமையானால் ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே ஒரு விசை கூட தகப்பனே உடைய பாதப்படியில் தகப்பனே அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி ஹalleluya. ஹalleluya. அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அறிக்கை செய்கிறது உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம். ஹalleluya. ஹalleluya. அவர் சகல பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே ஹalleluya அவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஹalleluya. 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 இஸ்ரவேல் ஜனங்கள் ஹalleluya ஹalleluya அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்ட பொழுது கர்த்தர் இறங்கி பாவத்தை மன்னித்து அவர்கள் மத்தியில் ஹalleluya வாசம் செய்த தெய்வம். ஹalleluya. ஹalleluya. தாவீது குற்றம் செய்த பொழுது ஹalleluya நாத்தானை வந்து உணர்த்தின பொழுது அவருடைய பாவத்தை உணர்ந்து ஹalleluya கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தின தெய்வம். ஹalleluya. ஹalleluya. எசேக்கியா தன்னுடைய பாவத்திற்காக ஹalleluya கர்த்தரிடத்தில் மனம் உருகின பொழுது ஹalleluya பாவத்தை மன்னித்து அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தெய்வம். ஹalleluya. நம்மளுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த வேளையிலே ஆண்டவரே இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொருத்தர் ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே சிந்தனையில் இறங்கட்டும் ஆண்டவரே, கண்களில் இறங்கட்டும் ஆண்டவரே, சரீரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே, கைகளில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. 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 ஒவ்வொருத்தரும் ஆவி ஆத்மா சரீரத்தில் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ராஜா. ஹalleluya. நீர் எங்களை தெரிந்தெடுத்தது ஆண்டவரே பரிசுத்தத்திற்காக, பரிசுத்தம் உள்ள பாத்திரமாய் ஆண்டவரே எங்களை நீர் முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. பரலோக ராஜ்யத்தில் அப்பா இதே சமூகத்தில் ஆண்டவரே லட்சம் தேவதூதர்கள் பரிசுத்தவான்களை நிற்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களோடு கூட எங்களை நிற்கும்படியாக ஆண்டவரே, அவர்களோடுமே ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே, அவர்களோடுமே துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. மகனாக அப்பா மகளாக ஆண்டவரே எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் அப்பா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. 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 பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவை ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே அன்பு செய்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனாக தெரிந்து கொண்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகனாக தெரிந்து கொண்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலத்தை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீதியுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்தியத்தின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சத்தியத்தின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன தெய்வம் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு காலம் பசி உண்டாகாது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு அவருடைய இதயத்திற்கு ஜீவ ஊற்று நதியாய் புறப்படும் என்று சொன்ன தெய்வம் உன்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் உம்மை விசுவாசித்து வந்து நிற்கிறோம். நாங்கள் எல்லாம் தகப்பனுடைய சமூகத்தில் விசுவாசித்து வந்து நிற்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நன்மையான காரியங்களினால் நிரப்பின தெய்வம் ஆண்டவரே. கர்த்தர் அநேக நன்மையை செய்திருக்கிறீர்கள், அநேக நன்மையை செய்திருக்கிறீர்கள். ஹalleluya. அநேக தகப்பனை இருதயத்தில் முறுமுறுக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கைகளை தட்டி ஹalleluya அவரை ஸ்தோத்திரத்தை துதி மகிமைப்படுத்து. கர்த்தர் சகல காரியங்களை புதிதான காரியங்களை கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற பெற்றோர்களுக்கு தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்ளும் தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோணலானவைகளை செவ்வாய்ப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே, கரடானவைகளை சமமாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. ஹalleluya. ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே, நீர் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய தெய்வம் ஆண்டவர். ஹalleluya. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றிருக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரமாய் இருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர். ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். அன்புள்ள தெய்வம் ஆண்டவர், கிருபையுள்ள தெய்வம் ஆண்டவர், சத்தியமுள்ள தெய்வம் ஆண்டவர், நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவர். ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். மகிமையில் வீற்றிருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவர். மாறாத நேசர் ஆண்டவர், உயிரோடு வீற்றிருக்கிற தெய்வம் ஆண்டவர், உலகத்தை ஜெயித்த தெய்வம் ஆண்டவர், பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவர், உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவர், நீதியுள்ள தெய்வம் ஆண்டவர், அசைவில்லாத ராஜ்யத்தை கொண்டிருக்கிற தெய்வம் ஆண்டவர். பகல் வேளையிலே உங்களுடைய நாற்றை வளர பண்ணுகிற தெய்வம், அதிகாலை வேளையிலே விதையை முளைப்பிக்க பண்ணுகிற தெய்வம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், காலையில் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காது, எதை குறித்தும் திகையாது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்க நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya, ஹalleluya. ஆராதிக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அப்படிப்பட்டவர். உன்னை தேடி வந்த தெய்வம், உன்னை தெரிந்தெடுத்த தெய்வம், ஆதி பரிசுத்தப்படுகிற தெய்வம், உன்னை கொடுத்த தெய்வம், கட்டுகளிலிருந்து சுகம் கொடுத்த தெய்வம், தேசத்துக்கு அழைத்து வந்த தெய்வம், இம்மட்டு பாதுகாத்த தெய்வம், உன் குடும்பத்தின் தேவையை சந்தித்த தெய்வம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என் தேவன் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை என் தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. பக்கம் 728. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். அவர் முன்னே வேடனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அன்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விதியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 14 நம்ம 16 வரை எல்லாம் ஒன்னா சேர்த்து வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாதியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ராட்சியத்தை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென்.